வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில் ஒரு தஞ்சாவூரில் நடந்த ஒரு திருமண விழாவில் ஸ்டாலின் சார் பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருவோமா? இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? ஆனால் எந்த பணியும் செய்யாம வாக்காளர்கள் சந்திக்கல, பாகமோர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு ஸ்டாலின் சார் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் மூலயமா இன்ஸ்டாகிராமில் அவங்க தாத்தா அப்பா அவங்ககிட்ட வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லி ஓட்டுக்களை வந்து சேகரிச்சதா ஒரு குறை சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து உண்மையாக நல்ல திட்டங்கள் செய்து மக்களை போய் சென்றடைஞ்சிச்சுன்னா எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, நீங்கன்னு இல்லை, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, பிரச்சாரத்துக்கே போகவே தேவையில்லை. நீங்க வீட்டில் இருந்தபடி ஜெயிக்கலாம். நீங்க வந்து ஓட்டுக்கு 1000 2000 கோடி கணக்கில் பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. நீங்களாவே ஜெயிச்சிருவீங்க. யாருமே வந்து பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் மாறா என்ன ஆச்சு, தாவேகா டிவிக்கு விஜய்க்கு வந்து அவங்களோட இளைஞர்கள் வந்து பக்கபலமா இருந்தாங்க. நீங்க தோத்து போகிறதுக்கு உங்க கூட இருக்கிற வயதானவர்கள் காரணமா இருந்தாங்க. அதுதான் வந்து நான் நினைக்கிறது. நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.